எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. தமிழ்நாடு ஐஎன்டியூசியின் திண்டுக்கல் மாவட்ட நிர்வாகிகளின் கூட்டம் இன்று நடைபெற்றது. கூட்டத்திலே மாவட்ட நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். திண்டுக்கல் மாவட்ட ஐஎன்டியூசி நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். நேற்று மாலை திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய துணைத் தலைவர் அன்பு சகோதரர் கருப்பையா அவர்களுடைய மகன் திருமணத்திற்கு கடலூர் பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் எம்.கே. விஷ்ணு பிரசாத் அவர்கள் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்து மாவட்ட நிர்வாகிகள் கூட்டத்திலும் நிர்வாகிகளை அங்கீகரித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இன்றைக்கு இந்த கூட்டத்தின் மூலம் இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகளுக்கு அங்கீகாரம் அளித்து தமிழ்நாடு ஐஎன்டியூசி காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் மரியாதைக்குரிய இளந்தலைவர் ராகுல் காந்தி தலைமையிலே அவர் எடுக்கிற எல்லா முடிவுகளுக்கும் கட்டுப்பட்டு தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சிக்கு உறுதுணையாக ஐஎன்டியூசி செயல்படுவது என்று ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மற்றும் தொழிலாளர் நல பிரச்சனைகளிலே மத்திய தொழிற்சங்க கூட்டமைப்பு சார்பாக 12ஆம் தேதி நடைபெற்ற மறியல் போராட்டத்திலே நானும் கலந்து கொண்டு சென்னையிலே ஆவடியிலே கைது செய்யப்பட்டு அன்று மாலை விடுவிக்கப்பட்டோம். அதே போல் தமிழ்நாடு பூராவிலும் ஐஎன்டியூசி நிர்வாகிகள் கலந்து கொண்டு இந்த போராட்டத்தை வெற்றிகரமாக நடத்தியிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் அவர்கள் அத்துணை பேருக்கும் நன்றி தெரிவித்து மத்திய அரசு கண்டிப்பாக இதற்கு செவிசாய்க்க வேண்டும், இல்லையே நாங்கள் அடுத்த கட்ட போராட்டத்தை துவங்க இருக்கிறோம். குறிப்பாக கிராமப்புறங்களிலே மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை மூடி மறைக்கிற வகையிலே காந்தி பெயரை நீக்கிவிட்டு வேறு ஒரு பெயரை வைத்து 125 நாள் வேலை என்று சொல்லி அந்த 125 நாள் வேலை பணத்திற்கு 40% மாநில அரசு தர வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இது நடக்கிற காரியமா? மொத்தத்தில் இந்த திட்டம் கைகழுவி போய்விடும். கிராமப்புற ஜனங்களுக்கு நல்ல திட்டமாக இது இருந்தது. இன்றைக்கு அதனால் மக்கள் பெரிதும் வேதனை அடைகின்றனர். இதை போன்ற தவறான முடிவுகளை மத்திய அரசு எடுக்கக்கூடாது. தொழிலாளர் நலனில் 44 சட்டங்களை 4 சட்டமாக்கி இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். அதனால் இன்னும் தொழிலாளர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு சாதகமாகத்தான் இந்த அரசு மத்திய அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இன்றைக்கு பார்க்கிறோம், 6000 தொழிலாளி பணியாற்றுகிறான். அந்த கம்பெனியிலே நிரந்தர பணியாளர் 150 பேர் தான் இருக்கிறான். இதுதான் இன்றைக்கு கம்பெனிகளுடைய நிலை என்பது மிகவும் வருத்தத்திற்குரியது. இன்றைக்கு ஒரு காலத்திலே குறைந்தபட்சம் 14-15% போர் நிரந்தர பணியாளர்களாக பணியாற்றினார்கள். இன்றைக்கு 6% பேருக்கு படிப்படியாக குறைந்து விட்டது. இதற்கு முழுக்க மத்திய அரசு தான் காரணம். இன்றைய அதை அரசு மாற்ற வேண்டும். தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பை பெருக்க வேண்டும். அப்போதுதான் அதாவது ஜனநாயகத்தில் அந்த குடும்பத்திற்கு வளர்ச்சி ஏற்படும். அந்த புள்ள வேலைக்கு போனால் தான் நல்லா சம்பாரித்தா அந்த குடும்பம் நல்லாயிருக்கும். அதுக்கு வேலைக்கு போகிறான். அவன் டெம்பரவரியாக 1 வருஷம் 2 வருஷம் பார்க்குறீங்க. ஒரு கம்பெனியில் வேலைக்கு போனால் 1 வருஷம் 2 வருஷம் அமுச்சிட்டு வீட்டுக்கு அமுச்சிட்றான். அந்த மாதிரி கேவலமான நிலை இல்லாமல் நிரந்தர பணியாளர்களாக தொழிலாளிகளை அரசு உருவாக்க வேண்டும். அதற்கு ஐஎன்டியூசி எல்லா வகையிலும் போராடுவதற்கு எங்களை நாங்கள் தயார்படுத்திக் கொள்வோம் என்பதை இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். தமிழக அரசு போக்குவரத்து துறையில் இன்றைக்கி பெரும்பாலான பேருந்துகள் பார்த்திங்க அப்படின்னா நிறைய இடத்துல பழுதாகி நிற்குது. இதுக்காக பார்த்திங்கன்னா அந்த நடத்துனரும் ஓட்டுநரும் தான் பலிகடாவாகிறாங்க. இது பெரும்பாலான இடத்துல பேருந்துகளே போக முடியாத சூழ்நிலைலாம் இருக்குது. இதை பற்றி தமிழக அரசு எந்த மேல் நடவடிக்கை எடுக்கிற மாதிரி தெரியல. இப்போ உங்களுடைய தமிழக அரசு போக்குவரத்து துறையை பொறுத்தவரையில்
அமைச்சர் அவர்களிடத்தில் கலந்து பேசி அதாவது தமிழ்நாடு ஐஎன்டியூசியின் தலைவராக டாக்டர் எம்கே விஷ்ணு பிரசாத் தலைவராக இருக்கிறார். அவர் கலந்து பேசி இந்த குறைகளை எல்லாம் சுட்டிக்காட்டி புதிய பேருந்துகளை வாங்கி அதை ஒவ்வொரு பகுதியிலும் விடுவதாக அறிவித்திருக்கிறார்கள். அது கிட்டத்தட்ட ஓரளவுக்கு தான், நான் முழுதும் என்று சொல்லவில்லை, ஓரளவு செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை இன்னும் விரைவுபடுத்த வேண்டும் என்று ஐஎன்டிசி கேட்டுக்கொள்கிறது. மோடி அவர்களும் அமெரிக்காவும் ஒப்பந்தத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? விவசாயிகள் ஒப்பந்தம் வந்து ரொம்ப மோசமாக சொல்லி ராஜ்யம் அந்த ஒப்பந்தம் என்பது நாமே மண்ணள்ளிக்கு போட்டுக்கிற மாதிரி தான். இங்கே இருக்கிற விவசாய விளைபொருட்களுக்கு நாம் விலை நிர்ணயிக்க முடியவில்லை. குறைஞ்சபட்சம் இன்றைக்கி கரும்பு இது ஒரு பெரிய அரசியல். விவசாயம் செய்கிறவர்களுக்கு தெரியும், நெல் பயிராகட்டும் கரும்பு ரெண்டுத்தையும் பயிர் செய்கிறவங்க அறுவடை செய்து கணக்கு பார்த்தா குறைந்தபட்சம் 20% 40% நஷ்டத்திலே தான் இன்றைக்கு விவசாயம் நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு அமெரிக்காவிலிருந்து வந்தாலும் சரி, எங்கேருந்து வந்தாலும் இன்னும் நாம் பாதிக்கப்படுவோம் என்பது தான் எங்களுடைய கருத்து. சார், ஓய்வூதியம் பெறுகிற பெண்களுக்கு வந்து தமிழக அரசு சிறப்பு உதவியுமே பொது அரசினுடைய சிறப்பு நிதிகள் வந்து கொடுக்கணும்னு சொல்லி ஒரு கோரிக்கை இருக்குது. இது ஐஎன்டிசி நிலைப்பாடு. பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்பதுதான் ஐஎன்டியூசியினுடைய நிலைப்பாடு. இதில் மத்திய அரசு ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அந்த சட்டத்தை மாநில அரசு செய்ய வேண்டும் என்று வற்புறுத்துகிறார்கள். அதில் எந்த சிறப்பு சட்டமாக இருந்தாலும் ஏமாற்றுகிற வேலை தான். பழைய ஓய்வூதிய திட்டம் வந்தால்தான் உண்மையான அந்த பயன் தொழிலாளிக்கு கிடைக்கும். இன்னுமே வந்து அமைப்பு சாரா தொழிலாளர்களை வரன்முறைப்படுத்துகிற பணி வந்து ரொம்பவே தொய்வடைத்து பின்னடையில் தான் இருக்குது. அவங்க இன்னும் ஒரு இதுக்குள்ளே கொண்டு வர முடியல. ஸோ இது வந்து தொடர்ந்து அழுத்தம் கொடுக்கப்படுவோம் தொழிற்சங்க. இப்போது நான் சாதாரண கட்டிட தொழிலாளி தான். நான் கிட்டத்தட்ட 79 இந்த சங்கத்தை உருவாக்கி வழிநடத்திய தொழிலாளிகளில் நானும் ஒரு தொழிலாளி. அதில் இருக்கிற குறைபாடுகள் தெரியும். அது மாநில அரசு வாரியத்துக்கு இத்தனை வாரியங்களை உருவாக்கினாலும் நிதி ஆதாரம் என்பது கிடையாது. கட்டுமான தொழிலாளர்கள், ஆட்டோ தொழிலாளர்கள், பீடி தொழிலாளர் தவிர வேறு யாருக்கும் பணம் கிடையாது. அவர்களுக்கு அரசாங்கம்தான் தர வேண்டும், அமைப்பு சார மற்ற வாரியங்களுக்கு. அப்படி தருகிற போது இந்த பணம் எவ்வளோ தேவைன்னு மாதம் இவங்க எழுதி அனுப்பிச்சா 3 மாதமோ 6 மாதத்துக்கு அப்புறம் அரசு அதை கொடுத்தாதான் கொடுக்குறாங்க. அது அந்தந்த வாரியத்தை அந்த தொழில் மூலம் அரசு வருவாயை ஈட்டி அந்த வாரியங்களை பலப்படுத்த வேண்டும். அப்போ தான் அது தொழிலாளிக்கு நேரடியாக போய் சேரும். 1. 2வது, இன்றைக்கு இந்த 3 வாரியங்களிலே கூட 90% குறைபாடு தான் இருக்கிறது. இன்றைக்கு கட்டுமான தொழிலாளரில் சுமார் 10,000 கோடி அரசிடம் வாரியத்திலே பணம் இருக்கிறது. ஆனால் 4 மாதமாக பணமே போடல. 4 மாதமாக கட்டுமான தொழிலாளர்கள் வாரியத்தில் பணமே போடவில்லை. இது நான் முதல்வருக்கே கடிதம் கொடுத்திருக்கிறேன். தொழிலாளர் நலத்துறை அமைச்சருக்கும் சொல்லியிருக்கிறேன். நாங்கள் அதை சீர்படுத்துகிறோம், மிக விரைவிலே போடுகிறேன் என்று உத்தரவாதம் கொடுத்திருக்கிறார்கள். எங்கள் சார்பில் நாங்கள் பல போராட்டங்கள், நாளைக்கு கூட சாகும் வரை உண்ணாவிரதம் கூட்டமைப்பு சார்பாக சென்னையிலே KK நகர் பகுதியிலே நடைபெற இருக்கிறது. தமிழ்நாட்டில் அங்கன்வாடி பணியாளர்கள் மற்றும் இடைநிலை ஆசிரியர்கள் தொடர்ந்து போராடிட்டு இருக்காங்க. இது சம்பந்தமாக மாநில அரசு எந்த முடிவும் எடுக்காமல் இருக்காது சம்பந்தமாக இருக்காது. அவர்களுடைய நியாயமான கோரிக்கைகளை அரசு செவிசாய்க்க வேண்டும். எது எப்படி இருந்தாலும் நீண்ட காலம் பணியாற்றியவர்கள், அவர்களை முறைப்படுத்த வேண்டும். அதே போல் நர்ஸுகள் கொரோனா காலத்திலே இரவு பகல் பாராமல் பணியாற்றி இருக்கிறார்கள். அது இந்த ஆட்சியாளர்கள் சொன்னது தான். அன்றைக்கி என்ன 525 கோரிக்கைகளை நாங்கள் நிறைவேற்றி தருகிறோம் என்று நீங்கள் தானே புக்கு போட்டீங்க. இன்னைக்கு கேட்டால் செய்யணும்ல, யார் செய்வாங்க? நீங்கள் தான் செய்ய வேண்டும்.
மத்திய அரசு இதற்கு காரணம் காட்டக்கூடாது. மாநில அரசு நிச்சயம் செய்ய வேண்டும். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸுடைய நிலைப்பாடு வந்து தொடர்ந்து மாறுதலை ஏற்பட்டு இருக்கு. நிர்வாகிகள் அனைவரும் விஜய்க்கு ஆதரவாக செயல்பட்டு அது காங்கிரஸ் பேரீக்கம் அகில இந்திய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களும் இளந்தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் எடுக்கிற முடிவுகளுக்கு தமிழ்நாடு ஐஎன்டியூசி கட்டுப்படும். அவர்கள் என்ன முடிவெடுத்தாலும் நாங்கள் இணைந்து செயல்படுவோம். தொண்டர்களுடைய குமுறலை அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். இப்போ நீங்கள் கூட சொன்னீங்க பஸ்ஸு அது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கும். அவர்களுடைய கருத்தை வெளிப்படுத்துகிறார்கள். திமுகவில் கூட அவங்கவுங்க ஒவ்வொரு கருத்தை சொல்கிறாங்க. அதுக்காக அவங்க சண்டை போட முடியாதுல்ல. முதல்வர் ஒரு கருத்து சொல்லுகிறாரு, ஒரு சில கீழ்மட்ட தலைவர்கள் ஒரு சில கருத்து சொல்லுகிறார்கள். அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. மேல் மட்டத்திலே தலைவர் ராகுல் காந்தி என்ன முடிவெடுக்கிறாரோ அதைத்தான் நாங்கள் செயல்படுத்துவோம். இல்லை, முடிவு எடுக்கிறவங்க அவங்க கருத்து எதிரில் சொல்லும்போது இவங்க பதில் சொல்கிறாங்க. அமைச்சர் ரகுபதி அவர்கள் பேசுகிறாரு, அதுக்கு ஒருத்தர் ரிப்ளை பண்ணுறாரு. அது நியாயம் தானே. என்னுடைய பெயர் எம் பன்னீர்செல்வம், தலைவர் தமிழ்நாடு ஐஎன்டியூசி. நாராயணசாமி போக்குவரத்து பேரவை பொதுச் செயலாளர், ஐஎன்டிசி துணைத் தலைவர். அதே போல் இன்னொரு துணைத் தலைவர் ராஜசேகரன், மதியழகன் இன்னொரு துணைத் தலைவர், மாவட்டத்தினுடைய தலைவர் சிதம்பரம், அன்பு சகோதரி வழக்கறிஞர், மாவட்ட பொதுச் செயலாளர்.